மக்களே, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னா, அதாவது கரூரில் நடந்த சம்பவம் தெரியும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட 41 பேர் நம்ம இழந்திருக்கோம். ஆனால் அதையும் தாண்டி இன்னைக்கு வந்து பெருசாக நடக்க போகுது. நம்ம தளபதி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ப்பாட்டத்துக்கு வந்து தயாராக, அதாவது சொல்கிறாங்க போராட்டம் தயாராக ஆகிட்டாரு. போராட்டம் நடக்க போகுது. இந்த போராட்டத்தை பார்த்தா வச்சுக்கோங்களேன், ஒரு முக்கியமான ஒரு 3 கண்டிஷன் வந்து போட்டிருக்காரு. கிட்டத்தட்ட 12 கண்டிஷன் போட்டிருக்காரு, 12 கட்டளை போட்டிருக்காரு. இருந்தாலும் அதில் நான் மெயினாக 3 கண்டிஷன் மட்டும் உங்ககிட்ட சொல்கிறேன். அதாவது நிறைய இளைஞர்கள் பார்த்தா வச்சுக்கோங்களேன், இதுக்கு முன்னாடி வந்து தலைவர் வந்து பரப்புரை கூடத்துக்கு போகும்போது ஹெல்மெட்டு போடாமல் நிறைய ஆக்சிடென்ட் ஆகி 3 பேர் இறந்ததெல்லாம் அது நல்லா கண்டிப்பாக பார்த்தோம். அதையும் தாண்டி இப்போ வந்து இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வரவங்க எல்லாருமே ஹெல்மெட்டு கட்டாயம், டூ வீலர் வந்து ஹெல்மெட் கட்டாயம் அணிந்து வர வேண்டும் அப்படிங்க வந்து அறிவிச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பொதுமக்களுக்கு இடையூறாக எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து அறிவிச்சாரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதாவது மத சார்பற்ற ஏதாவது பொம்மைகள், அதாவது போன்ற அந்த மாதிரி பொம்மைகளை வந்து எதுவுமே எரிக்கக்கூடாது, மிகப்பெரிய கலவரம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அறிவிச்சிருக்காரு. இதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அடுத்த ஒரு தலைமுறை, அதாவது அடுத்த ஒரு தலைமுறை வந்து நாம் நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அதாவது பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் எல்லாத்துக்கும் வந்து சம உரிமை வந்து கிடைக்கணும். அது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பெண்களுக்கு வந்து சரியான ஒரு பாதுகாப்பு இப்போதைக்கு கிடைக்கிறதில்ல. கண்டிப்பாக இந்த ஆட்சி மூலிமா 2024 நம்ம தளபதி தான், விஜய் தான் வரணும். ஏன்னா கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா அப்படி ஒரு 5 வருஷம் நம்ம தளபதி கொடுத்து பார்ப்போமே, அவர் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். கண்டிப்பாக நம்மளுக்கு பின்னாடி ஃபியூச்சரில், அதாவது நம்ம அடுத்த தலைமுறை வந்து நல்லா இருக்கணும், ஜென்ரேஷன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சா இந்த ஒரு 5 வருட காலையில் நம்ம ஒரு 5 வருட கால பணியில் வந்து நம்ம சிஎம் வந்து கண்டிப்பாக அமர்த்தி பார்க்கணும். நம்ம விஜயை வந்து என்னென்ன செய்கிறாரு, அவர் என்னென்ன பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி டிஎம் கேட்கட்டும், ஏடிஎம் கேட்கட்டும், இவங்களுக்கு நம்ம மாற்றி மாவு அரிச்சு ஓட்டு போட்டு மக்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்றைக்கி வந்து நலத்திட்ட உதவிகளை வந்து அறிவிச்சிட்டு எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி அது வந்து பெருசாக வந்து பெரும்பாலும் வந்து இன்னும் வந்து முக்கால்வாசி முடிக்காமல் இருக்கிறாங்க. ஆனால் இந்த சூழ்நிலை வந்து கண்டிப்பாக மாறணும், நல்ல ஒரு ஆட்சி வரணும். அதே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், போலீஸ் துறையாகட்டும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய அந்த சாமானிய மக்களுக்கு வந்து சரியான ஒரு பாதுகாப்பு கிடையாது. அது உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம அஜித் நடந்த ஒரு வன்கொடுமை அது நல்லாவே நமக்கு தெரியும். அஜித்குமார் நடந்த ஒரு வன்கொடுமை நல்லா தெரியும் நமக்கு. அதையும் தாண்டி இந்த மாதிரி இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு சீர்திருத்தங்கள், கண்டிப்பாக ஒரு அரசியல் சீர்திருத்தம், சட்ட சீர்திருத்தங்கள் கண்டிப்பாக மாறணும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் அதாவது விஜய் மேலே ஏதாவது ஒரு ஆக்ஷன் இந்த மாதிரி எடுத்தால் கண்டிப்பாக வந்து இந்த தமிழ்நாட்டில் நேபாள் மாதிரி நடக்கிறதுக்கு 100% வாய்ப்பு உண்டு நான் நினைக்கிறேன். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அநேகமாக அந்த சிஎம் சார் ஒன்று, அதாவது எங்கள் தளபதி விஜய்க்கு ஏதாவது ஆச்சுன்னா கண்டிப்பாக வந்து நேபாள் மாதிரி இல்லை, தமிழ்நாடு வந்து நேபாள் மாதிரி டபுள் மடங்கு உருவாகும் நினைக்கிறது மக்கள் இளைஞருடைய கருத்து. இந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்க்க அனைத்து இளைஞர்களும் சரி, 5 பேர் பார்க்குறீங்களோ இல்லை 2 பேர் பார்க்குறீங்களோ அது எனக்கு தெரியாது. பட்டு எத்தனை பேர் பார்த்தாலும் சரி, கண்டிப்பாக விஜயோடைய ஆர்ப்பாட்டத்தை, அந்த போராட்டத்துக்கு கண்டிப்பாக கலந்துக்கணும். இன்னும் ஒரு ஞாபகம் நினைக்கிறேன், ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக சொல்லவே தேவையில்லை. மெரினா பீச்சில் சென்னையில் நடந்த மிகப்பெரிய ஒரு கலவரம், அதை நான் ஞாபகப்படுத்தி தான் சொல்லணும் கிடையாது. அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 3 மடங்கு 4 மடங்கு இந்த ஆர்ப்பாட்டம் வந்து மக்கள் வந்து அலைக்காலம் திரண்டவன கண்டிப்பாக வாரியர்கள் வரணும். இதோடைய நம்ம தளபதியுடைய பவர், அடுத்து சிஎம்கான ஒரு அங்கீகாரமும் இந்த ஆர்ப்பாட்டத்தை தான் நம்ம இந்த மக்கள் இளைஞர்கள் எவ்வளோ பேர் கலந்துருக்கீங்களோ அவ்வளோ பேர் நம்ம கொடுக்குற அந்த ஊக்கத்துவமும் சரி, நம்ம கலந்துக்கிற அந்த ஆர்ப்பாட்டத்தும் சரி, அதுக்கான உறுதிக்கோளாக வந்து நம்ம தளபதி விஜய்க்கு இருக்கும். அதே மாதிரி இது பார்க்குற அனைத்து பேர் வந்து நம்ம அடுத்து சிஎம் பார்த்தீங்கன்னா சொல்லலாம் விஜய் தான் அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்த மக்கள் பார்த்த அனைத்து பேரும், அரசியலும் சரி, நிறைய பேர் அதுக்கு முன்னாடி அரசியலாக இருக்கட்டும் சரி, எல்லாருமே சரி உணரணும். கண்டிப்பாக இது நான் சொல்லி ஒன்றும் நடக்காது. இந்த வீடியோ பார்க்கும் இளைஞர்களும் சரி, இளைஞர்களை சொல்கிற பெண்களும் சரி, கண்டிப்பாக ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வாங்க. தயவுசெய்து உங்ககிட்ட ஒரே ஒரு சின்ன ரிக்வஸ்ட், கருத்து என்ன சொல்லுவார்னா, கண்டிப்பாக 2024 வந்து ஆட்சி கண்டிப்பாக சேஞ்ச் ஆகணும். அப்படி சேஞ்ச் ஆனால் மட்டும்தான் இந்த அடுத்த 5 வருஷத்துக்கு என்னென்ன பண்ண போகிறாரு, எப்படிலாம் பெண்களுக்கும் சரி, நம்ம சாமானிய மக்களுக்கும் சரி எந்த அளவுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாரு அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். எத்தனை நாளைக்கு நீங்கள் இப்படி தூங்கிட்டு இருக்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். அதாவது இன்னும் நீங்கள் முட்டாள் தான் இருக்கு நான் நிறைய பேர் சொல்லிட்டு இருப்பேன். அதாவது நீங்கள் ஓட்டு மாற்றி இந்த கட்சிக்கு அந்த கட்சிக்கு மாற்றி ஓட்டு போட்டு உங்களுக்கு, அதாவது சாமானிய மக்களுக்கும் சரி, உங்கள் பெண்களாகட்டும் சரி, உங்களுக்காகவே இருக்கட்டும் சரி, இன்றைக்கி சரியான ஒரு சட்டமும் கிடையாது, உங்களுக்கான சரியான பாதுகாப்பும் கிடையாது. கண்டிப்பாக இந்த ஒரு 2024 ஒரு ஆட்சி மாற்றம் கொண்டு வாங்க. ஏன்னா உங்ககிட்ட முன்னாடி சொன்னதான், இருந்தாலும் ஒரு ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், 2024 நம்ம தளபதிக்கு ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கொடுத்து பார்க்கணும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்தால் என்ன செய்ய போகிறாரு, நல்லது செய்ய போகிறாரு அப்படிங்கிறத
ஒரு டைம் நம்ம கொடுத்து தான் பார்ப்போமே. எவ்வளையோ பண்ணிட்டோம், இதை பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிருப்போகுது. கண்டிப்பாக இது என்னால் மட்டும் முடியாது, இந்த ஒட்டுமொத்த இளைஞர்களும் ஒன்று சேரணும். இளைஞர்களுடைய பவர் என்னன்னு நம்ம இந்த ஆர்ப்பாட்டத்தில் காமிக்கணும். கண்டிப்பாக இதை பற்றி எப்படி வச்சுக்கோங்க, சொல்லிகிட்டே போகலாம், நிறையா சொல்லிட்டே போகலாம். இருந்தாலையும் நம்ம சொல்லணும் ஒரு இது கிடையாது.